அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது, இந்த திருமூலர் கூறும் பஞ்சபூத கணக்கு அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதாவது, அணுவுள் அணுவும் அவனுள் அணுவும் கணுவர நின்று கலப்பதுணர நினையிலே ஈசா ஈசா நவ வெனங்குமாகி தனிவர நின்ற சராசரம் தானே. திருமந்திரம் என்ன சொல்கிறேன்னா, அணுவை ஞானக்கண் கொண்டு பார்த்து அதன் அணு எடை இவ்வளவுவென வெளியிட்ட நமது ஞானிகள் சித்தர்கள் ஆகியோர்களுக்கு இவ்வளவு நுட்பமான கருவிகள் எதுவும் இல்லாத காலத்திலேயே எப்படி கண்டறிதால் என்பது இன்னும் பிரமிப்பாகவே இருக்கிறது. அணுக்கணக்கை தற்போது விஞ்ஞானிகளையும் நமது விஞ்ஞானிகள் மிஞ்சிவிட்டார் என்பதே ஆச்சரியமான விஷயமாகும். உதாரணமாக திருமூலர், காலரை முக்கான் முலதெனு மந்திர தெழுந்தமை தூரி எழுந்தாய். அடுத்து பாலித்தெழுந்து பகையற நிற்பின். அடுத்து இன்னொரு பாட்டு என்ன சொல்கிறாருன்னா, மாலுற்ற மந்திர மாற்றி கொள்வார்க்கே. என்ன சொல்கிறாருன்னா, அதை இங்கிலீஷில் பார்ப்போம், நான் உங்களுக்கு பிக்சராக போடுறேன். த ட்ரூத் அபவுட் த quarter, half, 3, 4th and 1 makes sound, getting up, forming up, sprouting and finally getting up as the 5 letters. Getting up with grace and standing without enmity. The underly idea become that when positive and negative are joined, electricity in the result. This is பஞ்சபூத கணக்கு. அதில் எலிமெண்ட்ஸ் எர்த்து, அதாவது பிருத்திவி, வாட்டர் அப்பு. நான் விகிதாசாரம்னு சொல்கிறேன். எர்த்து பிருத்திவி 1.25, வாட்டர் அப்பு 1.5, ஃபயர் தேயு 1, ஏர் வாயு 1/4. அடுத்து ஈர்த்து ஆகாயம் 1/2, ஆக மொத்தம் 5. இது 5 கணக்கில் வரும். சித்தர்கள் சொல்லியிருக்கும் கணக்குப்படி பார்த்தால் பஞ்சபூதங்கள் அண்ட சராசரங்களில் பரவி நிற்கும் விதாச்சாரங்களை மிக துல்லியமாக கொடுத்துள்ளார்கள் என்பது கவனிக்கவும். இந்த 5 பூதங்களிலும் அப்பு தேயு ஆகாசத்தின் சேர்க்கை மாறும் தன்மையுடையதென்றும் பிருத்திவி தேயு வாயு ஆகியவை நிலையானவை என்றும் திருமூலர் தனது மேலே சொன்ன திருமந்திர பாட்டில் கூறியிருக்கிறார். மேலும் திருமூலர் சொன்ன சுவாசத்தின் தன்மையை பற்றி அதையும் கூறியிருக்கிறோம். அதை நான் உங்களுக்கு பிக்சரில் போடுறேன், நீங்கள் அதையும் பார்த்து நீங்கள் தெளிவடைந்துக்குங்க. தத்துவம்: 24 மணி நேர சுவாச அளவு, ஒரு வினாடிக்கு சுவாச அளவு, ஒரு சுவாசத்தின் அளவு. ஃபஸ்ட்டு பிருத்திவி எர்த்து 24 மணி நேரம் சுவாச அளவு 5400. அது ஒரு வினாடிக்கு 1/16. ஒரு சுவாசத்தின் அளவு 1/4, அதாவது 1/4. அப்பு ஒரு 24 மணி நேரத்தின் சுவாசத்தின் அளவு 6480. ஒரு வினாடிக்கு 3/40. அடுத்து ஒரு சுவாசத்தின் அளவு 3/10. அடுத்து தேயு 24 மணி நேரம் சுவாசத்தின் அளவு 4320. ஒரு வினாடிக்கு 1/20. ஒரு சுவாசத்தின் அளவு 1/5. அடுத்து வாயு 24 மணி நேரம் 3240. ஒரு வினாடிக்கு 380. ஒரு சுவாசத்தின் அளவு 3/20. ஆகாயம் 2160. ஒரு வினாடிக்கு 1/40. ஒரு சுவாசத்தின் அளவு 1/40. இதன்படி சுவாசங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. தினசரி சரியாக ஒரு மனிதனுக்கு 21,600 சுவாசங்கள் உள்ளே சென்று வெளியே 24 மணி நேரம், அதாவது 60 நாளையை கொண்ட ஒரு நாளில் சுவாசித்து கொண்டு இருக்கிறான். இந்த இடைவிடாத சுவாச ஓட்டத்தினால் மனித குலம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இதன்படி நம்ம 24 மணி நேரம் சுவாச அளவை கணக்கிட்டோம்னா 21,600 வரும். அடுத்து ஒரு வினாடிக்கான சுவாச அளவை கணக்கிட்டோம்னா 1/4 வரும். அடுத்து ஒரு சுவாசத்தின் அளவு கணக்கிட்டோம்னா 1 வரும். சரிங்களா? அடுத்து ஒரு வினாடிக்கான சுவாச அளவு நம்ம பார்ப்போம். நான் அதை உங்களுக்கு பிக்சராக ஒன்றுக்கு நான் போடுறேன். இதை நம்ம அடுத்த ஒரு தலைப்பாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.